பிஃபோர் விடாமுயற்சி சொன்னீங்க. படத்தோடைய ஆஹ் லொகேஷன், அசர்பைசான்லாம் சரி அருமையா விடுங்க. இருக்குங்க. அப்ப நான் இப்ப குட் பேட் ஜியோகிராஃபி அக்லி நல்லா தெரியல, இருக்குன்னு ஹிஸ்டரி சொல்லிட்டு அப்ப தெரியலையா படம் நீங்க? ஓடாதா? இப்ப இல்ல நீங்களே வாழ்ந்துக்கோங்க குட் ப்ரோ, பேட் நீங்களே அக்லி பேசிட்டு நல்லா நீங்களே இருக்கும் வாழ்ந்துக்கோங்க நல்லா ஒரு உலகத்துல, இல்லன்றத அவ்வளவுதான். வந்து குட் ஆஹ் பேட் அக்லி நல்லா இருக்கும் நல்லா இல்லன்றத ஃபேன்ஸும் மக்களும் பார்த்துப்பாங்க. நீங்க ஆனா இப்பயே ஒரு ஹைப் ஒண்ணு பேசிட்டு அப்புறம் ஆஹ் ஆஃப்டர் கரெக்ட். ரிலீசிங்க்கு அப்புறம் வலிமையும் நான் இந்த ஒண்ணு மாதிரி தான் பார்த்தேன் கிரியேட் பண்ணாரு. ஆனா அப்படின்னு ஒண்ணு கடைசியில அப்படியே பேசுறீங்களா? கவுத்தாரு அந்த இவர்தான். மாதிரி வேலைங்க இங்க வேணாம். தயவு செய்து இதை இதெல்லாம் விஜய் விட்டுருங்க. ஃபேன்ஸ் வேணா நீங்க நம்புவாங்க ப்ரோ, நீங்க ஏமாற மறுபடியும் மாட்டீங்க, மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நாங்கெல்லாம் நம்பவே மாட்டோம் இந்த மாதிரிலாம். நம்ப மாட்டீங்க. ஆமா ஆமா. ஐயோ போச்சே, என்ன போச்சா, பண்றது தெரியலையே. டிஷர்ட் போச்சா, ஒன்றும் பண்ண ஐயோ முடியாது. என்ன பண்றதே தெரியலையே ஜெய் ஆகாஷ். அவனே ஏய் பேசல ஃபர்ஸ்ட். இதெல்லாம் அதுதான். உண்மையா ஏய் என்கிட்டதான் வந்து நிக்கிறாரு. ஐயோ போச்சு. நான் என்ன பேசுறது பண்றது கணேஷ் ப்ரோ, தெரியல. ஏன் ப்ரோ எப்படி நீங்க ப்ரோ? அவனா ஜெய் ஆகாஷ் இழுக்கிற? ஜெய் ஆகாஷ் தான் சரக்கு போட்டு வந்திருக்கேன்னாரு. அதுதான் நீ தான் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கியே இப்ப. அவன் சரக்கு போடா, நீ என்ன ப்ரோ போட்டிருக்க அப்ப? சரிங்க ப்ரோ, கஞ்சா. சூப்பர் ப்ரோ, கஞ்சாவா ப்ரோ? ஏன் ப்ரோ? சூப்பர் ப்ரோ. பாண்டா ப்ரோ வேணாம் ப்ரோ. அப்படியா ப்ரோ? நான் சொல்றது சூப்பருங்க. இல்ல சரிங்க டெல்லிக்கும் ப்ரோ. ப்ரோ ராஜஸ்தானுக்கும் டிஷர்ட் எப்போ ப்ரோ சேல் பண்றதா ஐடியா? இல்ல இல்லைங்க, அந்த அந்த டெல்லிக்கும் கருத்து நான் பண்றது ராஜஸ்தானுக்கும் இல்லைங்க. இடையில ப்ரோ அந்த இப்பதானே கருத்துக்கே ப்ரோ பண்ணாதீங்க சொன்னீங்க. ப்ரோ. ஏய் இரு அது அப்படியே அது நம்ப 10 மாட்டீங்க. லட்சம் ரூபா லாபம் வர மாதிரி இல்ல இருந்தாலும் இல்ல சரிங்க. குட் பை பிரசாந்த் ப்ரோ எனக்கு இப்பதான் நீங்க பண்றது. சொன்னீங்க, நீங்க வந்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஐயோ டிஷர்ட் வந்து சேல் எதுக்குங்க பண்ணுவேன்னு அப்புறம் ஜெய் சொல்லிட்டு. ஆகாஷ் வந்து என்ன சொல்லுவாரு? ஓ ஜெய் என்ன ஆகாஷ் சொன்னா என்ன டிஷர்ட் நம்பி செய்ய தான் நீ மாட்டீங்க? வாங்குறேங்குவாரு. பாத்தியா ஜெயாகாஷ் தண்ணி நீங்க தான் வர அடிச்சுட்டு போல. டிஷர்ட் பண்றேங்குவாரு. அதுதான் அதுதான் அந்த எதுக்கு இப்பதான் பேர்ல அப்புறம் இருக்கு பப்ளிசிட்டி ஜெய் ஆகாஷ். பண்ணீங்க இப்பதான். ஜெய் ஆகாஷ் எதுக்கு சொல்லுவாரு தண்ணி ஜெய் ஆகாஷ், அடிச்சுக்கிறேங்குவாரு. ஆமா அதுதான் சொல்லுங்க, 10 வாட்டி பிரசாந்த், அந்த பேர் சொல்லுங்க. நீ தானே இப்ப வந்து சொன்ன, நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து டிஷர்ட் விப்பேன்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஒண்ணு பண்ணி இங்க வந்து. ஆமா ஆமா ஏன் ப்ரோ அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு சொன்ன இருக்கிறீங்க? பாரு, ஆமா. உன்னை திட்டுறதுனால தலைக்கு வந்து அஃபெக்ட். அங்கதான் எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. இதெல்லாம் அப்படியா? இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஸ்பேஸ்ல இருந்து நீங்க சொல்றீங்க. ஏன் ப்ரோ இந்த மாதிரி காமெடி பண்ணுகிறீங்க வந்துட்டு டக்கு டக்குன்னு? எனக்கே பக்குன்னு ஆகுது ப்ரோ. ப்ரோ சரி படம் எப்படி என்ன இருக்கு பண்றது? இல்ல அப்படி இல்ல ஜெயகாசு. படம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்காதீங்க. அப்படி ஃபேன்ஸோட போய் அப்படி மக்களோட பீப்புள்ஸோட ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு படம். இது ஜாகிரபி சரியில்லை. அவங்க எல்லாம் என்ன அசர்பைசான்ல பேசிட்டு அப்படியே இருக்காங்க. கோட்ல மட்டும் ஓ ஹிஸ்டரி ஜாகிரபி எப்பா. எல்லாம் பக்காவா இருந்தது இல்ல ப்ரோ நம்ம படத்துல, கோட்டு படத்துல? படம் என்ன ப்ரோ அப்ப ஜெயிச்சுங்களா ப்ரோ? பெருசா எந்த படம்? ஓட்டுச்சுங்களா கோட்டா? ப்ரோ? கோட்டு கோட்டு சரி ப்ரோ, கோட்டு ஓடல அப்போ விடாமுயற்சி ஓடிடுச்சுங்களா? கோட்டு ஓடலையா? சரி ஓடிச்சு ரைட். ப்ரோ. உங்ககிட்ட வந்து இருங்க பிரசாந்த் ப்ரோ, உங்ககிட்ட வந்து லைக்கா வந்து ஃபிளாப்னு சொன்னாங்களா யாரு ப்ரோ? கேக்குறேன். உங்ககிட்ட வந்து லைக்கா வந்து கோ- ஃபிளாப்னு சொன்னாங்களான்னு கேக்குறேன். கோட்டு வந்து படம் வந்து ஏஜிஎஸ் எங்களுக்கு ஓடல. ஃபிளாப்னு சொன்னாங்களா ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ ப்ரோ, நீங்க தானே ப்ரோ இப்ப நீங்க கோட்டு வந்து ஓடலன்னு ரிவ்யூ சொன்னீங்க? பாசிட்டிவா கொடுங்க ப்ரோ. இல்ல காசு ப்ரோ, வேணா கொடுக்குறோம். நீ ஏஜிஎஸ் பாசிட்டிவா ஃபிளாப்னு சொன்னாதான் சொன்னாங்களா ப்ரோ ஓடும். கோட்டை? அப்படியே விடாமுச்சிக்கு சொன்னாங்களா இல்ல ப்ரோ, கேக்குறேன். ஏஜிஎஸ் வந்து ஏஜிஎஸ் கோட்டு சொல்லல ப்ரோ, ஃபிளாப்னு சொன்னாங்களா? நீங்க தான் ப்ரோ இப்ப சொன்னீங்க கோட்டு படம் ஓடலன்னு, இல்லைங்க, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றதுக்கு வந்தீங்க, அதை நான் சொல்றேன் நான், அவ்வளவுதான். ஏன் ப்ரோ மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க இல்ல என்ன சொல்லணும்னு பெருசா நினைச்சீங்களோ போல அதை நான் சொல்றேன் பெருசா நான். அதுல போல என்ன இருக்கு? இல்ல ஒரு நிமிஷம். பெருசா போலன்னு சொல்றீங்களே, என்ன பெருசா போல சரி ப்ரோ, இந்த நான் 100 கேக்குறேன். ருபீஸ்க்கு டிக்கெட் வித்தாங்களே, அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு செகண்ட் ஷோ. கோட்டு கூட ஆமா 100 ரூபா வித்தாங்க. ஆனா என் விடாமுச்சிக்கு ஊர்ல தான் நீங்க இருக்காங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. என் ஊர்ல தான் நான் இருக்காங்க. நார்மலா பேசுறேன். பிரசாந்த் நான் ப்ரோ, காமனா நான் ஒரே ஒரு பேசுறேன். ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், முட்டு கொடுக்கலாம் ப்ரோ, ஆனா ஆ. ரொம்ப இல்ல ஒரு நிமிஷம் மாம்சு. அது கோல்டு இல்ல கொடுக்குறாங்கன்னா அந்த பிரசாந்த் ப்ரோ, மாதிரி கொடுத்து விடுங்க தான்டா ப்ரோ, ஆகணும். இல்லன்னா கோட்டு இல்ல நெக்ஸ்ட் ஃபிளாப் பிரசாந்த் மாட்டான். ப்ரோ, காமன் ஆடியன்ஸா நான் கேக்குறேன் ப்ரோ. ம். என்ன சரியில்லை படத்துல எப்படி ஓடலன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, படம் பிளாக் எங்கேயாச்சும் லைக் பஸ்டர் ஆஃப் ப்ரோ. ஃபிளாப்னு சொன்னாராம், இல்ல எங்க டைம்ஸ் ஆஃப் பிளாக் இந்தியா பிளாக் பேப்பர் ஏதாவது பஸ்டர் ப்ரோ, பிளாக் போட்டிருந்தாரா? பஸ்டர் ப்ரோ. தப்பா சொல்லிட்டேன் ப்ரோ. கோல்டு காயின் எவ்வளவு ப்ரோ வந்தது? கோல்டு காயின் 2-3 வந்திருக்கா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்றீங்க ஓகேவா, படம் சரியா ஆயிரம் ப்ரோ ப்ரோ, போடல. ப்ரோ உமேஷ் எதை ப்ரோ வச்சு சொல்லிட்டேன் ப்ரோ. சொல்றீங்க நான் கேக்குறேன் பாயிண்ட். நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ரோ எதை அவரு வச்சு இந்த படம் ப்ரோ ஓடலன்னு அவரு நீங்க சொல்றீங்க? ஜிவிஏ பத்தி மட்டும்தான் ப்ரோ பேச வந்தாரு, அதை மட்டும் பத்தி பேசுவோம் ப்ரோ. இல்ல ப்ரோ, யார் ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா பேசுறது? இல்ல அவர் யார் எப்படி இப்ப ஜெயிக்காம கூட சொன்னாரு. பேசுறது? பேச முடியாது. இருங்க. சாரி தலைவா, MCU நான் பத்தி ஒண்ணு பேச தப்பா வந்தது யாரு? நினைச்சுக்காதீங்க. இல்ல எதுக்கு ரொம்ப பேசணும் பாண்டா அவரு? ப்ரோ, ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி இம்மச்சூரா இருக்கீங்க. ஒரே ரொம்ப கஷ்டம். செகண்ட்ங்க. பாண்டா ப்ரோ, உங்களோட நீங்க என்ன கான்வர்சேஷன் சொன்னீங்கன்னா பண்றது நடுவுல, ரொம்ப கஷ்டம். இருங்க நடுவுல என்ன சொன்னீங்கன்னா, நாங்க உங்களோட பண்ற தப்பு அவர் கான்வர்சேஷன் பண்றது கமெண்ட் ரொம்ப சொன்னீங்கல்ல. கஷ்டம். ஆ, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆ, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களோட கான்வர்சேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆ. உங்க கூட விஜய் ஃபேன்ஸ் பேசுறதே கிட்ட ரொம்ப போய் பண்ணுங்க கஷ்டம் அப்ப. ப்ரோ. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா விஜய் தலைவா, ஃபேன்ஸ் நான் கிட்ட வந்து போயிட்டு பண்ணுங்க போதைய போங்க. போட்டு வந்து இங்க என்ன உட்காந்து பண்றது, பேசிட்டு இருக்க. எல்லாமே கண்டு வரு. ஜெய் ஆகாஷ் அதுதான் தெரிஞ்சிருக்காரு. ஜெய் ஆமா, ஆகாஷ்க்கு நீ ஏன் ப்ரோ நீ போதையெல்லாம் வேற போட்டு போயிட்டு வந்திருக்க. இருக்கிற? ஜெய் ஆகாஷ் வந்து என்ன சொல்றாரு? குட் பேட் அக்லிய பத்தி சரக்கு இவர் ஏன் போட்டிருக்காரு, பேசணும்னு நான் கேட்கிறேன். மோசமா குட் பேட் இருக்காரு. அக்லிய பத்தி எதுக்கு தமிழக இவர் வெற்றி கழகம் பேசணும்? ஸ்பேஸுக்கு போ ப்ரோ, நீ யார் இப்ப அங்கதான் கேட்டது போய் குட் அதனால பேட் காட்டுங்க. அக்லிய பத்தி பேச ம். வந்தாருன்னு? அதனால என்னவோ சொல்றீங்க. ஏய், சரி அங்க போதைய போட்டியா கிளம்புறாரு ப்ரோ, போய் பாப்பாஜி. தூங்கு ப்ரோ, போ ப்ரோ. ம். இது அப்டேட் நமக்கே தெரியல எப்ப வரும் எப்படி இவருக்கு வரும்னு. எல்லாம் தெரியும், இவருக்கு இவருக்கு அப்படியே எப்படி ப்ரோ. நான் தெரியும் ஒண்ணு குட் பேட் அக்லிய பத்தி பேச சொல்லி நான் எதுக்கு ஒரு இவர் சீனே சொல்றாரு எடுத்து திட்டுறீங்க? போடுறேன். சரி சரி, அவ்வளவுதானே. போடு ப்ரோ, இப்ப நீ போடுற ப்ரோ, நான் ஒரு இப்ப நீ போடுற. ஒரு 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 4 கிளைக்கு ஒரு சீன் எப்படி சரி இருக்கும், என்ன டயலாக் எக்ஸாக்டா இருக்கும் சரி ரைட், நாளைக்கு நீ அப்படின்னு போடுற எடுத்து அதை. போடுறேன். ஓகே. மேட்ச் ஆயிடுச்சுன்னா யாரு மொட்டை அடிக்கிறீங்க? நான் ஐடி பண்ணிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன். ரைட். ஓகேவா?
எப்படி ப்ரோ நான் ஜிவி நீ பிரகாஷ் போடுற வந்து டைலாக் நீ சொல்லுவாரா ப்ரோ? போடுற இப்பயே போடுற ப்ரோ நீ இல்ல போடுற வா போ வேணாங்க. உன் இஷ்டத்துலாம் போட முடியாது. இப்ப போடணும் நீ. இப்ப சொல்லியிருக்க இப்ப போடணும் நீ. இல்ல இல்லைங்க, அது பொறுமையா போடலாங்க. பொறுமையா படம் போடுறதுலாம் டைம் என்ன இருக்குங்க. கதையா இருக்குது இது? ஏப்ரல் 10ஆம் தேதிங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி ஏப்ரல் 11ஆம் தேதி போடுவாரு. வெயிட் பண்றான். அப்ப நான் மொட்டை அடிக்க முடியாது ப்ரோ. நான் வேற தான் அடிப்பேன் ப்ரோ. அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே கிளீனா என்ன டைலாக், எக்ஸாக்டா டைலாக் என்ன, எப்படி வந்து நீ சொல்லு, எப்படி வந்து நின்னு சொல்லுவாரு, எல்லாமே போடுறேன். ரைட் 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 ஓகே ப்ரோ. ஓகேவா? போடு. வீடியோவோட வீடியோவா? வீடியோ போட்டுருவோமா? அப்பப்போ வந்து திட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க. திட்டலாம் மாட்டோம் ப்ரோ. ஏன் ப்ரோ உங்களெல்லாம் திட்டிக்கிட்டு? வேணாம் ப்ரோ. போர் அடிக்குது. நீங்க தான் என்ன வளர்த்து விட்டது. என்னைக்குமே நான் விஜய் ஃபேன் சொல்லுங்க, இப்பே திட்டுறேன். இல்ல எனக்கு வந்து விஜய் ஃபேன் சொல்லுங்க, இப்பே திட்டுறேன் உங்களை. வந்து எனக்கு நீங்க தான் என்னுடைய சொத்து. நீங்க திட்டணும், நான் வளரணும். சூப்பர் சூப்பர். மாஸ் ப்ரோ. தயவு செய்து இந்த 3 மாசம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மாஸ் ப்ரோ. மாஸ் ஏப்ரல் 10 வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் 10 நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்பப்போ வந்து சப்போர்ட் வந்திருக்காருன்னு இப்ப புரியுதா பசங்களா? எக்ஸ்போஸ் ஐட்ட பிரசாத் ப்ரோ. பக்காவா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்போஸ் இல்லீங்க, இதுதான் பிளானே தான். இல்லடா டி-ஷர்ட் விக்கிறதுக்கு இங்க வந்திருக்கான். ஒரு கண்டென்ட் போடுறேன். சரி 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 பிரசாந்த் ஃபர்ஸ்ட் பேச விட்டு பேச விடு எல்லாரையும். கமெண்ட்ல வந்து திட்டிட்டு போங்க. நான் எல்லாம் திட்ட மாட்டேன். கண்டுக்கவே இல்ல யாருமே. கண்டுக்காம இருக்காதீங்க. அதான் எனக்கு கவலையா இருக்கு. பிரசாந்த் ஒரே நிமிஷம். திட்டுறதுக்கு கூட ஒரு மூஞ்சி ஒண்ணு வேணும். மூஞ்ச பார்த்தா திட்ட கூட தோணாது. சரியா? ஐயோ சும்மா என்னங்க பண்றது? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ ஃபீல் பண்ணுங்க. சும்மா ஏதாச்சும் சொல்றாங்க. ரொம்ப கவலையா இருக்கீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா. ஐயோ இக்னோர் பண்ணிடாதீங்க. நீங்க இக்னோர் பண்ணா வாழ்க்கை போயிடும். ஐயோ நான் தூக்க மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா அசிங்கமாயிரும். என்ன பண்றதுங்க? யோ பிரசாந்த் கம்முனு இருந்துடு. என்ன பண்றது ஜெயாகா? அழுவாதப்பா. பிரசாந்த் உடி 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 உடி. எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு ஜெயாகா. சரி அப்ப தமிழக வெற்றிக்கழகத்துல போய் சேர்ந்து போடுறோம் உனக்கு. பிச்சை போடுறீங்களா ஜெயாகா? ஆமா போடுறோம். எவ்வளவு போடுறீங்க? எவ்வளவு? ஒரு 5 ரூபாய் போட்டா கரெக்டா இருக்குமா ப்ரோ? ஒரு 5 ரூபாய் போடுறீங்களா? அடேங்கப்பா பெரிய விஷயங்க. ஆமா ஆமா போடுங்களா. உனக்கு அதுவே பெரிய விஷயம் தான். மூஞ்சிக்கலாம் ப்ரோ. இங்க டீல் பண்றதுலாம் விஜய் ஃபேன்ஸ் சிரிப்பானுங்க. நான் இப்போ என்னங்க ஜெயாகா? ஏன் நீ அவங்கிட்டே போற? எனக்கு புரியல. இல்லங்க அவர்தாங்க நல்லா பேசுறாரு. அதுதான்டா என் சிப்பு தான் ஓபன்ல இருக்கு. அதனாலதான் என்கிட்டயே வராரு. ஜெயாகஸ் அது பிராண்ட் ஆயிடுச்சு பிரசாந்த் ப்ரோ. என்ன இருந்தாலும் ஆமா ஆமாங்க, அவர் பெரிய ஆளுங்க. ஆமா அது சங்கீதா வேண்டாம். எதுக்கு அவனை கீழே தள்ளுறாடி. சொல்லுங்க என்ன சொன்னீங்க? என்ன பண்ண போற இப்ப? இல்ல இல்லங்க என்னமோ சங்கீதா அப்படின்னு சொன்னீங்க. என்னங்க சங்கீதா ஃப்ரெண்டா ப்ரோ? அவள்தான் ப்ரோ. என்னவா இப்ப? சங்கீதானா யாருங்க? சங்கீதா ஆகாஷோட ஃப்ரெண்ட். சங்கீதா எங்களோட அண்ணி. யாருங்க? சங்கீதா ஆகாஷோட ஃப்ரெண்ட் ப்ரோ. என்ன ப்ரோ இப்ப? சரிங்க, ஒரு ரசிகர் சண்டையில ஒரு ஆக்டரோட வைஃப் நான் ஆகாஷோட ஃப்ரெண்ட் சொல்றேன். நல்லா தெரியுங்க. நீங்க யார பேசுறீங்க ஜெயாகாஷ் நல்லாவே தெரியும். நீ ஒரு கவனிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இங்க கவனிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒரு சின்ன ஒரு சண்டைக்கு வந்து ஒரு ஆக்டரோட வைஃப் சூப்பர் ஜெயாகாஷ். அட்டகாசம். சூப்பர் ஜெயாகாஷ். வாழ்க வளர்க. சூப்பர்யா. தமிழக வெற்றி கழகத்துல சூப்பர்யா. போயாயோ காமெடி பண்ணுகிற நீ வேற. இதாயா அஜித் ஃபேன். சூப்பர் சூப்பர் மாஸ். அப்ப சங்கீதான் எதுக்கு? சங்கீதாவோட ஃப்ரெண்டியா? நான் தான் சொல்றேன். அவரு தான் பேசிட்டாருங்க. அவர் பேசிட்டாரு. மத்ததெல்லாம் விட்டுரு. என்ன அபியூஸ் பண்ணதெல்லாம் உன்னால அபியூஸே பண்ணல யாரும். நான் இப்போ ஒரு வார்த்தையாச்சும் நான் அபியூஸ் பண்ணனா அதை சொல்லு. இல்ல இல்ல சங்கீதான் எதுக்கு சொன்னீங்க? சங்கீதா நான் என்ன சொன்னேன்? நான் வேற எதனா சொல்லுவேன். உனக்கு என்ன வந்தது? ஏதோ காரணமா என்னமோ சொன்னீங்க. அவன் வாய் அவன் சொல்லுவான். நீ எப்படி சொல்ற? அதே மாதிரி அவன் வாய் அவன். இல்ல இருங்க இல்லங்க என்ன திட்டுறீங்க? ஓகே யார் யார் திட்டினா? ஒரு ஆக்டரோட இல்லங்க ஒரு சின்ன ஒரு சண்டைக்கு திட்டினா அதை சொல்லு. உன்னை யாரும் ஒண்ணும் திட்டல. இல்லங்க அது திட்டுறதுல இதுல எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு இது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க திட்டுறதுனால எனக்கு ஏதாவது தினேஷ் ப்ரோ இது ஒரு அளவு மீறி போயிடுச்சு. அப்ப நீங்க இல்ல ப்ரோ. இது ஆக்சுவலி இவர் என்ன சொன்னாரா? நம்ம பண்ணா நம்ம அஜித் சாருக்கு இந்த பேரா? இவர் எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? தேவையில்லாத இல்லங்க. இப்ப ஜெயாகாஷ் வந்து அஜித் சாருக்கு இழிவு தானே? எது இல்லையே.
ஏன்னா அஜித் சார் வந்து இன்னொரு ஆக்டரோட ஒய்ஃபை பத்தி பேச மாட்டார்ல ஒரு சின்ன சண்டைக்கு. அப்புறம் வேற கரெக்ட் தானே? வேற ஜெயாகாஷ் பேசினார்ல இப்போ. நெக்ஸ்ட் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. மக்கள் பொதுமக்கள் பாக்குறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. இந்த 500 பேர்ல அந்த தமிழக வெற்றி காலத்துல இருக்கலாம் அப்படியே உத்தமங்க. அப்போ நான் என்ன சொல்றேங்க, ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பத்தி பேசுவீங்களா? யோ நீ பேசுடா, பாத்துக்கலாம்டா. இவங்களே உண்மையா சொல்றாங்க, அப்ப என்னடா நவீன் அவன் என்ன சொன்னான் பாத்தியா? நீங்க பண்றதுலாம் அஜித் சாருக்கு அஃபெக்ட் ஆகுமா? டேய் பாடு, அவருக்கு ஏன்டா அஃபெக்ட் ஆக போகுது? அவனுங்க உப்பே போடுறானுங்க வெக்க மாதிரியே இல்லாம. இப்ப அவன் ஸ்பேஸ்ல வந்து கூட்டம் வந்து அப்படியே இதா போகுது, பேசணுமாமா. ரைட்ஸா கேஸ் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணான்னு கேள. டேய் பிரசாந்துக்குலாம் ஒருத்த நம்பாதீங்கடா, ஒன்னா நம்பர் எச்சக்கலடா. அவனுக்கு ஸ்பீக்கர் கொடுத்து உட்கார வச்சு பேசினுக்கிறான் ப்ரோ. அது என்னாச்சு ப்ரோ, இது என்னாச்சு ப்ரோ, ஒரு மயிரும் தெரியாது அவனுக்கு, எல்லாம் தெரிஞ்ச ஸ்டார்டிங் கொஞ்சம் இப்படி பேசிட்டு நீ நல்ல டாபிக் வந்து கரெக்டா ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிட்டான் லூசு தாய்வெளி. இல்ல ஸ்டார்டிங் நல்லா பேச ஆரம்பிச்சோனீங்க, புடிச்சு பாயிண்ட் புடிச்சு பேச ஆரம்பிச்சோனீங்க. ப்ரோ குட் பேட் அக்லியை பத்தி பேச வந்திருக்காரு, அவர்கிட்ட ஏன் ப்ரோ தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு வார்த்தையை விடுறான். இல்ல இப்ப டிவி இப்போ ஜெயாகாஷ் வந்து அபியூஸ் பண்ணதாவே இருக்கட்டும், அஜித் அபியூஸ் பண்ணுவாதான்னு கேக்குற ஆளு இதே விஜய் ஃபேன்ஸ் பத்தி டாபிக் பேசலான்னு போலப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான் லூசு தாய்வெளி. நம்ம சைடே சில லூசு தாய்வெளிங்களாம் கொடுக்க மாட்டான்டா. அவன்லாம் ஃபாலோ சேர்த்துக்கு வந்த ஆளு இன்னும் கூடி சீட்ல பாருங்க, ஏதோ ட்ராக்னு சொல்லி வந்து நிப்பான். ஏதோ நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை விட்டான், நீங்க பண்றதால அஜித் சாருக்கு இதாகும் அஃபெக்ட் ஆகும்ன்ற. இன்னும் மயிர் அஃபெக்ட் ஆகும் மொத்த கேட்டு சும்மா இருக்கான். அவனை கூப்பிட்டு அடிங்க, நீ பிரசாந்த் அடிக்கிறதுலாம் ஒரு லாய்க்கு கிடையாது. அவனை கூப்பிட்டு வருவான் வெயிட் பண்ணு. ஒரு ஸ்பேஸ் போட்டா வேற வேணாவது போடணும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி அழகா மாட்டினா? இல்ல அவனா வந்தானா இல்ல இன்வைட் பண்ணீங்களா? அவனே வந்துருப்பான் ப்ரோ, உட்காந்து அவங்க கிட்ட உட்காந்து இன்னைக்கு பாயிண்ட் போயிட்டா பேசினுக்கிறான். அவனா வந்தவன விரட்டி விடாம கணேஷ் அந்த டாட் வந்திருக்கான் பாரு. கணேஷ் டாட் வந்திருக்கான் பாரு. பேசுற மாதிரி சில கேட்டு எனக்கே மைண்ட் செட் சரியில்லை. சரி என்னமோ இல்ல என்னமோ நீ வந்து அப்டேட் வரும்போது சுரேஷ் சந்திரா சூத்தடிப்ப திருப்பி ரீட்வீட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காரு. மாமே என்ன சொல்றேன்னா, இப்ப என்னதான் சொல்லிக்கிறீங்களா டாக் டேவில நீ யாரும் எனக்கு தெரியாதுடா மெண்டல். ஆமா நான் யாருன்னு பேர் தெரியாது, பேர் மாத்திட்டேன் போ. தயவு செஞ்சு அமைதியா நிலைமையே சரியில்லை. சரி நானே இந்த தாய்வழி பிரசாந்த் வந்தான்னா ஸ்பேஸுக்கு வந்தேன், அதை விடுங்க, அதை அப்புறம் பாத்துக்கலாம். என்னையா தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கீழே உள்ளவன ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. இவனுக்கு இல்ல ப்ரோ, நீ இப்ப டிவி கேஸ் ஸ்பேஸ்ல ஒரு மார்க்கமா போட்டு இருந்தான், சால்ட் பாக்கெட் போட்டு இருந்தான். இப்பதான் தெரியுது அவன் யாருன்னு சொல்லிட்டு. அப்பயே தெரியும் எல்லாருக்கும், இப்ப கொஞ்சம் அதிகமா எக்ஸ்போஸ் ஆயிருப்பான். இப்ப இல்ல நீங்க வலிமை டைம்ல யாரா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரிவ்யூ பாத்துருக்கேன். வலிமை ரிலீஸுக்கு ரிவ்யூ இல்ல, வலிமைக்கு முன்னாடி வரைக்கும் ட்விட்டர்ல இது வரைக்கும் அதிக அதாவது ஸ்பேஸ்ல இவ்வளவு பேர் இருக்குன்ற மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்ல. மாநாடு படத்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் வலிமைக்கு இவன் ஒரு ஸ்பேஸ் போட்டான், வலிமைன்னு போட்டு கமான் கைஸ் கமான் நம்ம ஸ்பேஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், எல்லாருடைய ஸ்பேஸோட அதிகமா நம்ம இதுலதான் அதிகமா லிசன் பண்ணணும், கமான் கைஸ் வாங்க தலை ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஜெயாகாஷ பத்தி ஒண்ணு கேட்டான் பாத்தியா? ஜெயாகாஷ் நீ தான் எனக்கு தேவை, நைட் ஏண்டா கேக்குற 12 மணிக்கு வலிமை டைம்ல பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் ஆகாலி வேலை பார்த்து விட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. அதுதான் சொல்றேன், அது தேவையில்லாத வேலை. எவன்ட்டு அவன் எதை பேசணுமோ அதை பேசணும், இவன்ட்டா போயிட்டு சங்கீதா சரியா அவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்றதை விட்டுட்டு இல்ல 90% கரெக்ட் தான். 90% கரெக்ட் தான் அவன் எடுத்துட்டு போனது. அவன்கிட்ட போயிட்டு சங்கீதான்னு பேசி என்னடா கரெக்ட்? ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். அவன் என்ன சொன்னானா, இப்ப நம்ம அஜித் சாரை பத்தி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, அதை விட்டுரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, ஒரு பாயிண்ட் சொன்னா கவனிச்சியா தருண் நீ? இல்லன்னு
அவனை வச்சு ஆஹா ஃபன் பண்ணுவோமான்னு நீங்களாம் இருக்கும். எனக்கு நான் அவனை தேவை, டேரக்டரா உங்களை இல்லையான்னு மாதிரி கேட்டு ஆட்கள் அவனை தான் எனக்கு தேவை அசிங்கப்படுத்தின பாத்தி அந்த அப்படி மாதிரி அப்படின்னு பண்ணணும். பேசினா அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போட்டு அவனை அவன் அவன் உங்களை ட்ரிகர் எப்படி ஆயிட்டான். டோனே அவன் மாத்தி ட்ரிகர் பேசினான் பாத்தியா அவன். ஆக்சுவலா நார்மலா அவன் ட்ரிகர் ஆனாலே இந்த வார்த்தை தான் சொல்லுவான். நீங்க தான் என்ன வளர்த்து விடுறீங்க, நீங்க எல்லாம் என்ன திட்டுறீங்க. அதுக்கு வந்தோமா. இந்த அதுக்கப்புறம் வார்த்தை அவன் ஒன்று ஆக்சுவல் அதுக்கப்புறம் ப்ரோ எப்போதுமே ஒன்று சொல்றதுதான். சொன்னானா, என்ன சொன்னான், அந்த பாயிண்ட்டை மறந்துட்டீங்க பாருங்க, மெயினான ஒரு பாயிண்ட்டை. என்ன சொன்னா, எங்களை பேசினா அதிகாருக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி அதை சொன்ன விட்டுருங்க, அது அதானே? ஆரம்பத்துல சொன்னான். நான் இந்த படத்தை நெகட்டிவ் ஆகுற மாதிரி ஒரு இன்டைரக்டா சொன்னான். கேட்டிங்களா இல்லையா அதை யாராவது? இந்த படம் வரட்டும், அந்த படத்தை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அதுக்கு தான் அவனை ஏறி இது பண்ணதுக்கு. இல்ல ஒரு பெரிய நான் அதான் கூலு. நான் அதான் இல்ல கேள்வி என்ன கேட்டேன். என்ன என்ன பண்ணிட போறாரு புண்டை, அவனை என்ன நான் பண்ணிட போறாருன்னு நான் இன்டைரக்டா கேக்குறேன். ஒண்ணு கேட்டேன். அவனை செருப்பா கோல்டு காயின் கேள்வி ஊம்புறதுக்கு கேட்டேன். எப்படியா நீ பிள்ளைங்களாம் ஒரு பார்த்தா படம் சரி நீங்க எப்ப சம டைரக்ட் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா உங்களை எல்லாரும் மதிப்பானுங்க அப்படின்னு. இல்லடா அவன் என்ன இல்லடா பண்ணானா என்கிட்ட எனக்கு கதை சரி இருக்கு விட்றா தெரியுமா அப்படி இப்படின்னு தருண் பேசினான். விடாமுயற்சியா சரி விட்றா அப்படியே போச்சுன்னு கூட தருண் வச்சுக்கிட்டோம்டா. தருண் கோட்டுன்னு நீ கேட்டாலே வந்து பதறான்டா. அவனை கோட்டுன்னு நான் பேரை தான் தருண் கேட்கறேன், நீ பதறான். தருண் இல்ல நீ ஒரு கோட்டு சொல்லுங்க. நல்ல சர்க்காஸ்டிக்கா படம்ன்றானே. மங்காத்தா தருண் மாதிரி நீ இருக்கான் கோட்டு, அவனை மங்காத்தா அளவுக்கு இருக்கான் கோட்டு. டேய் ஒரு நிமிஷம் சரியா, ஒரு நிமிஷம் சரியா. தருண் விகாஸ் ப்ரோ என்னது? நீ சர்க்காஸ்டிக்கா அவனை கேட்டது கூட அவன் தெரியாம அவன் பேசிக்கிட்டு இருக்கா பாரு. டேரக்டர் ப்ரொடியூசர் டேய் ஏ, ஆனா தருண் பண்ணதாண்டா கரெக்ட். அந்த மாதிரிடா பண்ணோம். இவனுக்கு எடுத்து விட்டானுங்க இல்ல எல்லாத்தையும். அதை அதுதான் வேணும்னே கேட்டிருப்பேன். என்னப்பா எந்த ஐடிப்பா இது, எந்த ஐடிப்பா? நான் ஒரு பாயிண்ட் வச்சு நான் கேட்கறதுக்குள்ள எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன் டெல்லியில இருந்து ராஜஸ்தான்ல இடையில டவர் ரேஞ்ச் எல்லாம் வருது, அந்த படத்துல இந்த சீன்ல டவர் கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணுவோம் ப்ரோன்னு அவன் கேட்டிருக்கணும். போதையில வேற மாதிரி சொல்லியிருப்பான் அவன். நீங்க வேற ஏன் இல்ல விவிலா ஃபர்ஸ்ட் படத்துல அது ராஜஸ்தான் எல்லாம் நிறைய படத்துல பார்த்தாச்சு. அது பார்க்காதவனை காட்டுறது நல்லது தானே. அசர்பைசான் அதுக்கு பதிலே சொல்ல ப்ரோ மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிவாஸ் ப்ரோ, அவன் அவன் ஜாகிரபிக்கு குத்த டெஃபினிஷனே தப்பு ப்ரோ. ஜாகிரபின்னு ஒரு இது சொன்னான், அதுக்கு அந்த இதுவே ஃபெயில்டு டெஃபினிஷனே. ஏய் இல்லடா, இவன் வெறுமன் படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தான். தமிழ் சினிமால இப்படி படம் எடுத்தா ஒருத்தனை மதிக்க மாட்டான். இப்ப எந்த இடத்துல நினைக்கிட்டே அந்த கிராமம் ஊர் சண்டை பஞ்சாயத்துன்னு பேசிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப என்னடான்னா இந்த படத்தை வந்துட்டு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா இருக்கிற ஆடியன்ஸ் கரெக்ட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு புரியல அப்படின்னு பேசுறான். நான் அததான் சொன்னேன். ஏங்க படம் நல்லா நவீன் இருக்கும், நவீன் நல்லா மேல பாரு, ட்ரிகர் ஆயிட்டான்டா மேல பாரு கொஞ்சம். ஃபேமிலியோட வாங்க, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு. Trigger ஆயிட்டா. ட்ரிகர் ஆயிட்டான்டா மேல. இதோ இப்ப வரும் பாரு. வரலையே. வர ட்ரிகர் ஆயிட்டான்டா, மொட்டை ட்ரிகர் ஆயிட்டான்டா பாண்டா. சப்போர்ட் கூப்பிடுறான் ப்ரோ. அவன் அஜித் விஜய்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப ஊடால லாக் பண்ணி ப்ரோ நீ நியூட்ரல் தானே சோசியல் மீடியாவில் ப்ளே பண்ண, நியூட்ரல் மாதிரி பேசு ப்ரோன்னு சொல்லி அதுக்கப்புறம் மொத்தம் 5 நிமிஷம் செகண்ட் அமைதியாங்க. அதுக்கப்புறம் நீங்க விடாமுயற்சின்னு பேர் எடுத்தப்ப நீங்க 2 பேர் ட்ரிகர் ஆனீங்க தேவையில்லாம. அதுதான் பிரச்சனை ஆகி போச்சு. அவனை அப்படியே உட்கார வச்சிருக்கணும். நான் அதுக்கு ட்ரிகர் ஆகல, நான் ட்ரிகர் ஆனதுக்கே அவன் இன்டெரக்டா ஒரு மயிர் மாதிரி பேசினான். என்னன்னா அவன் நான் படத்தை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொன்னான். அங்க பாரு, அவனுக்கு அதான் வேணும், நீ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்க. டேய் 90% எல்லாம் பக்காவா போச்சுடா. லாஸ்ட் விடு 10% ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கட்டும். உத்தமனா இவன் கிடையாது, கீழே இந்த விஜய் ஃபேன்ஸ் உத்தமம். டேய் அவனுக்கு லவ் நாக்கி விட வேண்டிய ஸ்பேஸ் தெரியுமா? டேய் எண்டே பண்ண கூடாது, இனிமேல் போட்டா ஃபர்ஸ்ட் எண்டே பண்றாரு. ஆகாஷ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரெக்கார்டு பண்ணாம விட்டோம். பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. சொன்னா தெரியுமா, என்கிட்ட கதை இருக்கு, நான் டைரக்ட் பண்றது தலைவா, என்கிட்ட கதை இருக்கு தலைவா, ரெடியா தான் இருக்கேன், ப்ரொடியூசர் தான் கேட்க போறேன்னு இருக்கியா? அதை புடிச்சு இல்ல நான் வந்து மட்டமான படம்லாம் எடுக்க மாட்டேன். என்னமோ சொன்னால இல்ல அவன் ஃபர்ஸ்ட் இல்ல அவன் சீனே நாளைக்கு போடுறேன்னு சொன்னான். போட்டா அவன் என்ன ஆவான்னு தெரியும்ல. ப்ரொடக்ஷன்ல இருந்து கூப்பிட்டு சூத்தை கிழிச்சு அமைச்சிருவாங்க. ஏன்டா கணேஷ் நீ வந்து ஐடி டீஆக்டிவ் பண்ணிக்கிற மொட்டை அடிக்கிற, நீ அவன் அதை சொன்னதுக்கு நீ திரும்ப நானே அவனை சர்க்காசமா ஓட்டின்னு இருக்கிறேன். அவனுக்கு எல்லாத்துக்கும் மாஸ் ப்ரோன்னு தான் சொல்லணும் அவனுக்கு. அவன் பேசுற எல்லாத்துக்கும் நாளைக்கு எப்படி சீன் போடுவான், நாளைக்கு அந்த வீடியோ போடணும். அதுதான் டேக் பண்ண போறேன் இப்போ அவனுக்கு. நாளைக்கு நீ போடு ப்ரோ, நீ தான் மாஸ் ப்ரோ நீ அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவர் போடலைன்னா டிபில உள்ள மண்டையெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டுருவோம். என்னப்ப நாளைக்கு அவனை போட்டுருவான், அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பாரு, சங்கீதா பேருக்கு விஜய் ஏதாவது காப்பி ரைட் எடுத்து வச்சிருக்கான்னு கேட்டிருக்கேன். அவன்கிட்ட அவன் எப்ப தெரியுமா, நீங்க டெக்கிலோனா படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க, அது ரொம்ப நடிப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தெரியுமா? அப்ப தலையை வந்துட்டு சரி தலைவா டேய்
உன்னை நான் குட்டிட்டு இருக்கோம்டா பூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதான் ஒரு போனை வச்சு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் மாட்டினா ப்ரோ. எல்லாம் கரெக்டா மாட்டி இருந்திருப்பியா, மொத்தமா சொக்கா மாட்ட வேண்டிய ஆளு இன்னைக்கு. ஆனா உண்மையிலேயே வலிமையில 2 அஜித்னு சொன்னான் அவன். ஆமா சொன்னா சொன்ன மாதிரிதான் இருக்கு. அப்படின்னு. அந்த டைம்ல இங்க புறம்போக்கோட அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுதான் இன்னும் ஐப்பானானுங்க ட்விட்டர்ல. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அதேதான் இப்பயும் பண்ண வந்திருக்கோம். இது ரயில்வே என்ன தெரியுமா சொன்னா, மங்காத்தா மாதிரி ஒரு படத்தை மங்காத்தா மாதிரியான ஒரு படத்தை கோட்ல கொடுத்துருந்தா மங்காத்தா மாதிரி அப்படின்னு. எப்படின்னா மங்காத்தா பத்தி டவுன்லோட் பண்ணி பேசிருப்பான். மங்காத்தா பத்தி பிஜிஎம் சரியில்லை, ஸ்கிரீன் பிளே அவன்கிட்ட அப்ப கேட்டிருக்கணும், மங்காத்தா படம் பார்க்கும்போது நீ கோமாள தெரியாது கேட்டிருக்கணும். அவ்வளவுதான். இல்ல அவன்கிட்ட நான் கேட்டேன், என்ன படத்தை பார்த்து என்ன மேட்ச் என்ன விஷயம்னு தெரியாம. இல்ல அது அவரு சொன்னதே சரியான செருப்படி. போனை வச்சுட்டு வீடியோ எடுத்தீங்களே அப்பயும் ஆஃப் ஆயிட்டான். நிவாஸ் ப்ரோ தான் சொன்னாப்புல, நான் மங்காத்தா ரிவ்யூ போட்டு நீங்க காட்டணுமான்னு கேட்டேன் ப்ரோ, என்ன பாக்குறீங்களான்னு கேட்டேன். கரெக்டான என்ன ரிவ்யூ ப்ரோ காட்டுங்க, அதான் போனை வச்சு எடுத்தீங்களேன்னாப்ல. ப்ரோ மங்காத்தா எடுத்த வெங்கட் பிரபு உள்ளவாடான்னு டிஎம் பண்ணி இந்த லூசு வரமாட்டேன் ப்ரோ. மங்காத்தா எடுத்த வெங்கட் பிரபு கோடத்தா சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா பாருங்க ப்ரோ. அதான் ப்ரோ செத்துட்டேன், பட்டிக்குவையா இருக்கான். இல்ல ப்ரோ, மங்காத்தா ரிவ்யூ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த ரெண்டுக்கு 2 ரூம் இருக்குங்களா, பாத்ரூம் மாதிரி ஒரு சைஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிள் முன்னாடி ஒரு போனை வச்சுக்கிட்டு படத்துல பிஜிஎம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த முகரை பேசிச்சு. அந்த ரிவ்யூ எடுத்து நாளைக்கு டேக் பண்ணி போட்டா அவன் கரெக்டா வந்துருவியா. ஏன்டா நாயே நீலாம் மங்காத்தா பத்தி பேசுறியா கோட்டு கூட கம்பேர் பண்ணின்னு. அதான்யா ஒரே ஒரு காரணம் தான், இவனுங்க எதை கொடுத்தாலும் திம்பானுங்கன்னா அவனுங்கள மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு தான் அவன் அப்படி பேசுறான். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து நொட்டம் சொல்றோன்றத ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அவன் நமக்கு இப்படி ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம அவனை ரிவ்யூ அவனோட கேரக்டர் வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப ஊடால என்ன பண்ணிட்டான்னா, திட்டினதுக்கு அப்புறமா திட்டினதை லாக் பண்ணிட்டான். எப்படின்னா அவன்கிட்ட கேள்வி கேட்கறப்பெல்லாம் ஆகாஷே போய் நோண்டியான். நீங்க நல்லா பாத்து கேட்டுறீங்க தெரிஞ்சிருக்கோம். அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறப்ப ஆகாஷ் அவனுக்கு அவனை திரும்ப ஒரு டேக் போட்டு அவனை அடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். சீச்சி அதெல்லாம் போடக்கூடாது, கர்மம். அதெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு இல்ல. நம்ம ஒரு சம்பவம் பண்ண தெரியுமா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குல்ல உனக்கு. இது இந்திக்காரெல்லாம் வந்து போட்டு அடிச்சா எல்லாம் அவளை தூக்கி போட்டு அப்புறம் அது தெரியலையா, அந்த கடுப்புலாம் இருக்கும்ல. எனக்கு ஒரே டவுட், அவன் எதனால அது மாதிரி பேசினா நம்ம எதனால அந்த மாதிரி பேசணும், அது மட்டும் எனக்கு கிளாரிபிகேஷன் வேணும். என்ன மாதிரியா? அந்த நான் எதனால சங்கீதான்னு சொன்னேன். இல்ல அவன் என்ன பண்ணானா, உன்னை லைட்டா ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தான். எப்படின்னா ஆகாஷுக்கு தான் எல்லாமே தெரியும், அந்த நான்லாம் ஒரு ஆள் இல்ல ப்ரோ, நீ தான் பெரிய ஆளு ப்ரோ அப்படின்னு சொல்லி உன்னை சொன்னானா. நீ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வார்த்தை சொன்ன நீ கரெக்டா. அப்ப சொன்ன ஆகாஷ் தான் பெரிய ஆளு ப்ரோ. ஆமா ப்ரோ, நீங்க தான் பெரிய ஆளு. நீ எதனால நான் சங்கீதான்னு சொல்றேன்னு கேட்காத, நீ எல்லாத்துக்கும் தான் சங்கீதம். இது ஒரு கான்வர்சேஷனா கொண்டு போறா பாரு ப்ரோ. ப்ரோ ரெக்கார்ட் எடுத்து போட்டுருக்கானுங்க ப்ரோ. அவ்வளோ ரீச் ஆகல பாத்துக்கலாம். ரெக்கார்ட் எடுத்து போட்டுருக்கானுங்க பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதெல்லாம் தட்டி விடுங்கடா. அதுல கூட கணேஷ் தாண்டா பேசுறான், கிளியரா தெரியுதுடா கணேஷ் பேசுறது. இல்லடா, எனக்கு என்னன்னா எங்க போனாலும் என்னையே தான் வந்து புடிச்சுக்கிறான் அவன். அது காரணம் என்னன்னா நீதான் வந்து கொஞ்சம்
இல்ல நீதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுன, சரியா மரியாதை இல்லாம வேற பேசுன. அதனால உன்னை நோண்டாதான் நீ வார்த்தை விடுவ, உன் மேலதான் அஜித் ஃபேன்ஸ் மேலதான் தப்புன்ட்டு ஓடிடலாம். அதை பிளான் பண்ணா அது கரெக்டா அதே போல வந்துருச்சு. அவனை இல்ல தெரிஞ்சிச்சு இல்ல இல்ல போட்டு இல்ல போல இரு இங்க போறாங்கன்ட்டு. இங்க பேசுற வரைக்கும் இல்ல நவீன, இங்க பேசுற வரைக்கும் அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான்? அதாவது ஒரு சண்டைக்கு நார்மல் சண்டைக்காக எதுக்கு பேசுனீங்கன்னு கேட்டு அங்க போய் நார்மல் கான்வர்சேஷன் போட்டிருக்கான் பாரு. இல்ல எப்படியா பாருங்க, அவன்கிட்ட படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணான். நாங்க ரிவ்யூ பத்தி கேட்டா நீங்க விடாமுயற்சி வந்துட்டு சக்சஸா இல்ல ஃபெயிலியரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேக்குறான். அவனே படத்தை பத்தி ரிவ்யூ அதுக்குதான் பண்ண திரும்ப ஆரம்பிச்சு கோட்டை பத்தி கேட்டா அது பேச மாட்டான். அவனே ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு நீ பதில் சொல்றான்னு சொன்னா அவன் என்ன பண்றான்னா ஹிட்டார் ஃபிளாப்பான்னு போயிட்டு இருக்கான். அந்த நாய் என்ன சொல்லிச்சுன்னா, ஹேராம் படத்துல பாத்தீங்கன்னா இந்தந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தந்த மாதிரி லாங்குவேஜை ரெஸ்பெக்ட் பண்ணிக்காங்க அந்த கூதி வாய் சொல்லிச்சு. சரி, அதே கூதி வாய்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீ இப்படிதானே சொன்ன லாங்குவேஜ் புரியல அப்படின்னு சொல்லி. நீ ஹேரா மட்டும் மாஸ்டர் பீஸ் ஊம்புற இந்த படத்தை எது பண்ண மாட்டேன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவன் பதில் சொல்லல. அதுக்கப்புறமும் போய் ஆகாஷ்னு தூங்கிட்டு இருக்கியா? எல்லாம் எதை கேட்டாலும் ஆகாஷ். உன்னையா ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. என்ன கேள்வி கேட்டாலும் ஜெய்யா காசு இருக்காரா. ஆகாஷ் உனக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கான் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஐடி ஃபாலோவர்ஸ் ஆச்சு ஏறும். டேய், அங்க போயிட்டு குவாட்ஸ்ல அணிலுங்களாம் போன வாரம் கபில, இந்த வாரம் இவனா நீ போறியா? ட்விட்டரை விட்டு நீ போறியாண்டா? அடங்கம்மா, யாரா இவனுங்க? அவன் போராட இல்ல அவன் பண்ற சம்பளத்துல இவனுக்கு போராட இல்லாத மேட்ரு. ஐடியா தூக்கி விட்டுருவாங்கடா, இவனுங்கிட்ட பிரச்சனை இல்ல. இத்தனை வருஷமா ஒரு அஜித் ஃபேன்ஸ் பேச கூட வராத நாய் இப்ப எதுக்கு வருது? ப்ரோ ஜிபி ப்ரோ, அது ஆக்சுவலா என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நானும் வைசாக் வந்து பேசிட்டு இருந்தோம் ஸ்பேஸ்ல. மொத்தம் 30 பேர் என்னமோ தான் இருந்தாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப இவர் திடீர்னு வந்தாரு. ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் எதை கொடுத்துருப்பாரு போல. அப்ப நான் கோஹாஸ்டா இல்ல, அவர் தான் கோஹாஸ்டா இருந்தாப்புல. அக்செப்ட் பண்ணிட்டு வந்து மட்டும் அவர் வாட்டுக்கு ஜிபி வந்து ஃபயரா இருக்கும், உங்களுக்கு விடாமுயற்சிமா டிப்ரெஷன் ஆகாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. விடாமுயற்சி எங்களுக்கு ஓகே தாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கிறப்ப அப்படியே இல்ல விடாமுயற்சி யாருக்கு டிப்ரெஷன்? அவனுக்கு டிப்ரெஷன். அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, படம் ரிலீஸ் ஆக 40 நாள் தான் இருக்கு. இப்பயே டீசர்ட் விளம்பரம் பண்ணாதான் என்ன சொல்றாருன்னா, அஜித் சாரோட கெரியர்ல, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, அஜித் சாரோட கெரியர்ல வந்து இந்த படம் வந்து பெஸ்டா இருக்கும். நீங்க இந்த படத்தை வந்து இததான் வலிமையா சொல்லலாம். அதான் அதாவது அவர் என்ன கடைசியா சொல்றாரு, இந்த படத்தை வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பாப்பீங்க, உங்க ஃபேமிலியோட பாப்பீங்க, உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பாப்பீங்க. அதாவது நம்ம ரிப்பீட்டடா பாத்துட்டே இருப்போம். அதாவது ஆக்சுவலா நாங்க விடாமுயற்சி நாங்க ரிப்பீட்டடா பாத்துட்டு தான் இருந்தோம். நீங்க என்ன இதை எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேட்டு. ஆமா, நீ யாரா கோவாலி இப்ப வந்து சொல்லிட்டு எனக்கு எங்க தெரியுமாடா ட்ரிகர் ஆச்சு? அவன் ஒரு வேர்டு ஒண்ணு சொன்னான், ஒரே நிமிஷம். அவன் என்ன சொன்னானா, என்ன நீ இப்ப பேசுறல்ல அதுக்கெல்லாம் அஜித் சாருக்கு தான் வந்து பாதிப்பு அப்படின்னு சொன்னான் பாரு. ஒத்தா நீ ஒரு ஆளு, அதான் உன்ன பேசினா அவருக்கு பாதிப்பாடா? அதுதான் எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு பயங்கரமா. நீ அதுக்கு தேராத அவசியம் இல்ல. அவன் 2 தட்டு மண்டையில தட்டி உட்கார வச்சிருந்திருக்கலாம் தெரியுமா? இல்ல அப்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்லிருக்கணும், இப்ப நாங்கெல்லாம் வந்து உன்னை பத்தி பேசுறோம்ல ப்ரோ, அப்ப உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் எங்களால பாதிப்பா ப்ரோ அப்படின்னு நீ திரும்ப கேட்டுருக்கணும். சம்மந்தம் கொண்டே இல்லாம பேசுறான். ஆனா உள்ள வந்தானே ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து, அஜித் ஃபேன்ஸ் நான் வந்து டிஷர்ட் வைக்க வரல, நான் என் சைடுக்கு கூடிய பாசிட்டிவ் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. இல்ல அது எப்படின்னா, அப்படி சொல்லிட்டு அவனா டிஷர்ட்னு ஏதாவது ஒண்ணு, இப்போ 2 பேர் பேசினால நம்ம தற்கூறீங்க ப்ரோ டிஷர்ட் போடுறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஓகே நீங்க ஓகே சொன்னா பண்ணிடலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி உப்பு. அவன் இப்போ வந்து அவன் பண்ணலையாமா, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு அவன் டிஷர்ட் பண்றானாமா. அதேதான். ஆனா இவர் 2 பண்ணிருக்க கூடாது ப்ரோ, நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்கலாம். 2 பண்ணிட்டாரு ப்ரோ. அவன் கிளாத் எல்லாம் குவாலிட்டியா இல்லையா? அவன்கிட்ட எல்லாம் ஆர்டர் கொடுக்காதீங்க. அவன் கிளாத் மொக்க கிளாத். அவன்கிட்ட யாரு ப்ரோ ஆர்டர் கொடுக்க போறேன்? இந்த விஜய் ஃபேன்ஸ் வேற கலந்து கதறாங்கடாடி ப்ரோ. அவனுக்கு ஜாலியா இருப்பானு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா அழுதுட்டு இருக்கானுங்க பாருங்களேன். அழுவட்டும். கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் இல்ல, இப்ப இங்க பேசி இருக்கிற எல்லாரோட இதுலயும் போய் அழுவானுங்க லூசு போட்டை. தள்ளு. நான் வந்துட்டு மைக்கு கூடுன்னு கேட்டுட்டே இருக்கேன், அவன் கொடுக்கவே இல்லை லூசுப்ப.
கொடுத்ததானே இந்த கேள்வி அங்கனக்குள்ளே கேட்டு விட்டுருக்கேன் அவன்கிட்ட. மூடிட்டு ஆகாஷ் ஓடி ப்ரோ எனக்கு உண்மையா அவன் எனக்கு அது சொன்னோன்னே தான் வந்து இன்னும் ட்ரிகர் ஆகி இப்ப இன்னும் ட்ரிகர் ஜெயாகாஷ் இல்ல ஆகாஷ் இன்னும் ட்ரிகர் ஆகி ஜெயாகாஷ் இப்ப என்ன பண்ணிருப்பானா ஆகாஷ டார்க் டெவில் போட்டு எல்லையும் முடிச்சு ஏ விட்டுருப்பா. புரியுதா? ஆகாஷ் உன் ம் புகழ் எல்லாம் டைம் பாஸ்ல பரவிட்டு இருக்கு. டைம் பாஸ்ல போய் கதறிட்டு இருக்காளாம். ஆகாஷ் அப்படியா? ப்ரோ ஆகாஷ் ப்ரோ எனக்கு ஒரே டவுட், உங்க பேர் உண்மையாவே ஜெய் ஆகாஷா இல்ல நீங்க அந்த சங்கீதா விஷயம் என் பேர் ஆகாஷ் ப்ரோ. ஓ அப்படியா? ஓ ஜெய் ஆகாஷ்ன்றது ஓகே ஆமா. அவன் செய்ய ம். ஆகாஷ மாற்றி அப்ப வச்சிருக்கான் வேற ஒண்ணும் அவளுக்கு இல்ல. ஓகே 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 தெரிஞ்சிருக்கு. அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெய் ஆகாஷ்னா யாருன்னு. ப்ரோ அவங்ககிட்ட விஷயத்தை கேட்டிருக்கலாம் ப்ரோ, அவன்கிட்ட எல்லாமே தெரியுதுன்னா அப்ப சங்கீதா ஆஹ் நீங்கன்னு இப்ப அவன்கிட்ட கேட்டிருக்கலாம். ஏன் நீ அதெல்லாம் மிஸ் நீ பண்ணிட்டாரு. குட் பேட் அக்லில இருந்தே ஒரு சீன் எடுத்து போடுவேனா, அப்ப அந்த சீனை எடுத்து போறான்னு. நீ ஸ்பேஸ்க்கே வர அவனை மாட்டான். 2-3 வார்த்தை வல்கரா கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா குட் பேட் அக்லி வந்துட்டு அவர் என்ன சீனு என்ன டைலாக் பேசுவார் அப்படின்னு. அவங்க உன்னை புடனில சாத்தி அடிச்சு விட்டுருவானுங்க. உன்னை எல்லாம் நீ இந்த மாதிரி உள்ள போனாலே அவனுங்களே படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவரெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு சீன் எடுத்து போடுவேன், டைலாக்ஸ் எல்லாத்தையும் நான் சார் இந்த பாயிண்ட்ல பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்னு சொல்லி ஆகாஷ் ஓப்பனா சொல்றான்டா. சரி ஒரே நிமிஷம். ஆகாஷ் அந்த ஸ்பேஸ்ல நோபடின்னு யாராவது இருந்தாங்களாடா? ஆகாஷ் ஸ்பீக்கர் இல்லையா இல்ல கீழேயா? இல்ல அந்த தினேஷோட ஸ்பேஸ்ல ஸ்பீக்கர்ல நோபடின்னு யாராவது இருந்தாங்கன்னு கேட்டேன். இல்ல இல்ல தெரியல. சம்மந்தம் பண்ணி எல்லாம் வெள்ளைய ஒருத்தர் டேக் பண்ணி போட்டிருக்காடா. ஏகே பிளாக் ஸ்பீக்கிங் டிவி கேள்வி விஜய் வெயிட் நேம் இன்ட்ரெஸ்ட். அட பார்த்தா இருந்தாடே ஆகாஷ் இதெல்லாம் டிஎம் பண்ணிருக்க பாரு. டேய் நீ கனெக்டிங்ல இருக்கடா. ஐயோ இருடா ஐயோ அவர் ஸ்பீக்கர் கேக்குறாருன்னு நினைக்கிறேன் ஜெய் ஆகாஷ். நவீன் உனக்கு அனுப்பிச்சிருக்க பாரு. ஐயோ போஸ்ட் நானே ஷேர் பண்ணிட்டேன்டா. டெலிட் பண்ணி ஒரு அடி நானே பண்ணிட்டேன். நவீன் ப்ரோ சுரேஷ்னு ஒரு ஐடி மைக் கேக்குது பாருங்க. அப்புறம் ஆ, அவர் அந்த request எனக்கு ஸ்பெசிஃபிக் காட்டலடா. கேட்டிருந்தாரு. ஆமா சுரேஷ் ஐடி. நீங்க இந்த ஸ்பீக்கர் இன்வைட் கொடுங்க அவருக்கு. அந்த ஆளுக்கு ப்ரோ என்ன வேற இருக்க கோவாஸ்ட் கொடுங்க, மாத்தி விட்டீங்க. இல்லைங்க, அந்த ஆள் யூசர் நேம் எடுத்துக்கலாம். ஏதோ பேசணுன்றாரு போல. அவர் அதிலே ஸ்பீக்கர் கேட்டே இருந்தாரு ப்ரோ. ஸ்பீக்கர் நான் கொடுத்து அவர் தூக்கி விட்டே இருந்தாரு. நல்லுசாமி உங்களுக்கு எனக்கு டிஎம் இன்வைட் தான் கொடுக்க முடியும். நல்லுசாமி தலைவா ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. யூடியூப் லிங்க் மேல அனுப்பியிருந்தாங்களே. யூடியூப்ல போட்டானுங்களா? ப்ரோ இது நல்லுசாமி ப்ரோ. நீ இல்ல யூடியூப் என்னையும் டேக் பண்ணி போட்டிருக்கானுங்கடா. நான் அந்த ஸ்பேஸ்லயே உள்ள வரலடா. யாரா இவனுங்க? ஐயோ ரவாடி ஒருத்த ட்வீட்டுக்கு கதறானுங்கடா. முடியல. சரி கதறி ஸ்பீக்கர் கேட்டீங்கன்னா லாக் போட்ட ஐடி எடுத்துட்டு வாங்க. மைக்கு லாக் போட்டுட்டுலாம் வராது. இங்க என்ன அஜித் ஃபேன்ஸ் கிட்ட மைக் தலை போட்டோ வச்சுட்டு பிரைவேசி உங்களுக்கு. அது நவீன் ஆகாஷ் உங்க 2 பேருக்கு டிஎம் பண்ணிருக்கேன். அதை பாருங்கடா. ஜாலியா இருக்குதுடா. ஐயோ ஐயோ நான் சண்டையிலே இல்ல. நான் இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். நிவாஸ் ப்ரோ உனக்கு காமிச்சிருக்க பாரு. சுரேஷ் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க. ஒண்ணுமே கேக்குற ப்ரோ. மைக்க சரி பண்ணுங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் இன்னும் சரியா கேட்கல உங்க வாய்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க, நான் ப்ளூடூத் ரீகனெக்ஷன். இப்ப கரெக்டா தான் இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப பேசுங்க. டீடைல் எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. சொல்லுங்க. என்ன அது? அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஃபேமிலி ரொம்ப வீக் பேக்ரவுண்ட். அதுக்காக டீசர்ட் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி இந்த ஃபீல்ட்ல இருந்து தான் அவர் சம்பாதிக்கணும். அதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த இது காலகாலமா அதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கா? இல்ல அது காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல விடாமுயற்சி பத்தி கேட்டப்போ யாராவது அஜர்பைஜான் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னு தான் நான் மைக்கு கேட்டேன். அவன் மைக்கே கொடுக்கல. அந்த குமரி தீனாவா யாரு
இவன் இங்க இருக்கிற வலசரவாக்கம் கூட போயிருக்க மாட்டியா? இவன் என்னடானா வந்துட்டு அஜர்பைஜான் கோச்சிங்லாம் இல்லையா கேக்குறான் பாத்தீங்களா? இல்ல தருணு யாரு என்னதுக்குன்னு இல்ல விவசாயம் இல்லாம தருணு போச்சு. இந்த சுரேஷ்ன்றவர் வந்து அஜர்பைஜான்ல இருந்திருக்காரு. அதுக்கு மைக்கு கேட்டாரு. நான் ரெக்வஸ்ட் கேட்டா அவன் கொடுக்கவே இல்லை குமரிதீனா. டேய் நான் அவனை தான்டா திட்டணும்னு நினைச்சேன், டக்குன்னு இந்த சைடு போயிடுச்சு வண்டி. அஜர்பைஜான்ல இருந்ததுனாலதான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். மைக்கை கொடுக்க மாட்டேங்கிறான். வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், அவன் மைக்கு கொடுக்கல. இந்த குடிக்கா அஜர்பைஜான் இன்னும் என்னென்ன கொடுமை புண்டையெல்லாம் கேட்க போறோம் தெரியல. படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இப்படி நமக்குன்னே வராது பாத்தீங்களா? இவனே நவீன அந்த டிஎம் பாத்தியே இல்லையாடா? பாக்குறேன். நான் அதுல மைக்கிலே இல்லடா, என்னெல்லாம் டாக் பண்ணி வச்சிருக்காருடா. யாரா நீங்க கோமாளி? என்னையுமா டாக் பண்ணிருக்காங்க? ஐயோ என்னால முடியல. இல்ல என்ன ஆகாஷா கணேசா அப்புறம் நோபடின்னு ஒரு ஐடி, அது உள்ள போனா அன்பான ஃபேன்ஸ்ன்னு காட்டுது. சூர்யா ஃபேன்ஸ் டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாவம் டாடி, யாருன்னு கூட தெரியல. அப்ப அப்படியே அன்பான ஃபேன்ஸ்னா அப்படியே விட்டுருங்க. அவங்க வேற இன்னைக்கு காட்டையில ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நீ காலையில இருந்து ஒரே வந்துட்டு மயிர் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணு நைட்டு ஒண்ணு அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு வேற ஏதாச்சும் டைலாக போட்டுட்டு நான் பேக் பண்ணிட்டேன் புடுத்திட்டேன்னு வந்து ட்விட்டர் போடுவான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அவன் இந்த நடிப்பை பத்தி பேசுறப்ப நீங்க இந்த டிக்கிலோனா படத்தை பத்தி ஒரு சீனை வச்சு அவன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். ஐஸ் கட்டி சீன் இருக்கும்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். அவன் மிஸ் ஆயிட்டியான். இல்லைன்னா வந்துட்டு அவனை வச்சு ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்கான். தப்பிச்சுட்டான்.